ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநர் RN ரவியின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில். இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என பதிவு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடை வீதிகளில் களை கட்டும் விற்பனை. புத்தாடை, வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள். உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல். சென்னை திரும்பும் மக்களால் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களிலும் அலைமோதும் கூட்டம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை. சாலைகள், குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. சென்னை அசோக் நகர், வடபழனி, ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் மழை. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கீழ்ப்பாக்கம், ராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னை ஆழ்வார்பேட்டையில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்தார் முதல்வர் ஸ்டாலின். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நடவடிக்கை. இன்று முதல் 5 நாட்கள் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழை காரணமாக மண் சரிவு. 14 பேர் உயிரிழந்த நிலையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் இரங்கல். ब्रो ये ऊपर कीजिए நேபாளத்தில் பலத்த மழை ஏற்படுத்திய பாதிப்புகளால் 47 பேர் உயிரிழப்பு. தலைநகர் காத்மண்டுவில் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சீனாவை இன்றிரவு தாக்கவுள்ள மட்மோ புயல். கடலில் பலத்த சீற்றம், ரயில், விமான சேவைகள் நிறுத்தம். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்திற்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு.
இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ தான் இன்வெஸ்டிகேஷனை இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். கரூர் சம்பவத்தில் அரசு சார்பில் முழு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடியட்டும், அறிக்கை வந்தவுடன் பேசலாம் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. கரூரில் நடந்தது விபத்தாக இருந்தாலும் விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். விஜயை கைது செய்தால் தவறான முன் உதாரணமாகிவிடும் என்று அமமுக பொதுச் செயலர் தினகரன் கருத்து. விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல, அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கவுண்டபிலிட்டி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் மோதல். பாகிஸ்தான் கேப்டனுடன் கை குலுக்காமல் எதிர்ப்பை பதிவு செய்த இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.